सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 33 உதி பிரபாவம். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குருதேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். அவர்களின் கருணை பார்வையால் எண்ணற்ற பாவமலைகள் எரிந்து சாம்பலாகின்றன. கலியுகத்திலே நாம் செய்த பாவங்களும் ஆசைகளும் அழிக்கப்படுகின்றன. இப்போது நாம் அத்தகைய துறவிகளையும் மனிதர்களையும் வணங்குகின்றோம். பல பிறவிகளில் கூட ஞானிகளின் எல்லையற்ற மற்றும் பெரிய உதவிகளினுடைய விலையை நாம் திருப்பி செலுத்த முடியாது. ஞானிகள் பேசும் வார்த்தைகள் இயற்கையாகவே ஒருபோதும் தீங்கு விளைவிப்பதில்லை. அவை சிறந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றன மற்றும் நன்மை பயக்கும். எவருடைய மனதிலே என்னுடையது உங்களுடையது என்ற உணர்வு கூட இல்லையோ அவருடைய மனதிலே இயற்கையினுடைய பற்றுதல், மாயை, அதனால் உருவாக்கப்பட்ட பாகுபாடு ஆகியவற்றின் பொறி கூட வராது. அத்தகைய துறவிகள் உண்மையிலேயே வழிபாட்டிற்கு தகுதியானவர்கள். கடந்த அத்தியாயத்திலே குருவினுடைய முக்கியத்துவமும் குருவினுடைய மகிமையும் காட்டப்பட்டன. இப்போது கேட்போரே, இந்த அத்தியாயத்திலே உதியினுடைய மகிமையை கேளுங்கள். பாபா தட்சணைக்காக கேட்கப்படும் பணத்திலே பெரும் பகுதியை ஏழைகளுக்கும் பலவீனர்களுக்கும் தர்மம் செய்வதற்காக செலவிடுவார். மீதமுள்ள பணத்திலே அவர் விறகு வாங்கி எரிப்பதற்காக விறகு குவியலை உருவாக்குவார். அவர் அந்த உலர்ந்த விறகுகளை தொடர்ந்து நெருப்பிலே செலுத்தி வந்தார். அந்த எண்ணற்ற விறகுகளிலிருந்து உருவான சாம்பல் உதி வடிவிலே பக்தர்களுக்கு விநியோகித்து வந்தார். ஷீரடியிலிருந்து தங்கள் கிராமங்களுக்கு திரும்பும் போது பக்தர்கள் பாபாவின் அனுமதியை பெறுவது வழக்கமாக இருந்தது. பின்னர் பாபா அனைவருக்கும் உதி பிரசாதம் கொடுத்து வழி அனுப்புவார். உதியை கொண்டு வா என்று பாபா கட்டளையிட்டால் இப்போது புறப்படுவதற்கு அவருடைய அனுமதி நமக்கு கிடைத்து விட்டது என்று அர்த்தம். இதற்கு பிறகு பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் வீடுகளுக்கு செல்வார்கள். அதே போல ஷிரடியிலே வசித்த பக்தர்களுக்கு பாபா மதியத்திலும் மாலையிலும் உதி கொடுப்பதில்லை. அவர்களை வெறும் கையுடன் திருப்பி அனுப்புவார். இது பாபாவின் அன்றாட வழக்கம். ஆனால் இந்த உதியை கொடுப்பதன் நோக்கம் என்ன? உதியின் பண்புகள் என்ன? அதே போல மசூதி மாயிலே இந்த துணியை இரவும் பகலும் எரிய வைப்பது ஏன் தினசரி வழக்கமாக இருந்தது? இந்த விபூதியின் மூலம் பாபா என்ன அறிவுரை செய்தியை கொடுக்க விரும்புகின்றார்? இந்த முழு உலகத்தினுடைய இறுதி முடிவும் அதிலுள்ள அனைத்து பொருட்களும் சாம்பலாகத்தான் ஆகும். மனதிலே இந்த உறுதியான நம்பிக்கையை வலுப்படுத்த பாபா இந்த அறிவுரையை உதி வடிவிலே வழங்கினார். இந்த உடலும் 5 மகாபூதங்களில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் ஒரு மரத்துண்டுதான். திரட்டப்பட்ட கர்மாவின்படி இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த உடல் இன்ப துன்பங்கள் முடிந்தவுடன் உயிர் அற்றதாகவும் ஜடமாகவும் மாறும். மேலும் இந்த உடல் சாம்பலாக மாறும். இதன் மூலம் உதி பற்றி பாபா கூறுகின்றார், இது உங்கள் உடலினுடைய நிலை, என்னுடைய உடலின் நிலை இப்படித்தான் இருக்கும். இதை எப்பொழுதும் நினைவிலே கொள்ளுங்கள். நான் இதை அறிவேன். ஆனால் நீங்கள் இதை பற்றி தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால்தான் நான் உங்களுக்கு இந்த விபூதியை கொடுக்கின்றேன். இந்த முழு பிரபஞ்சமும் மாயையிலிருந்து உருவானது. மாயையினுடைய திரையை அலங்கரிப்பதன் மூலம் அது புலனாகிவிட்டது. பிரம்ம தத்துவம் மட்டுமே இந்த பிரபஞ்சத்திலே உள்ள ஒரே உண்மை. இந்த உதி என்பது பிரம்மா மற்றும் மாயையிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தினுடைய முடிவின் சின்னமாகும்.
இதுவே ஒரே உண்மை. இதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே யாரும் யாருக்கும் சொந்தமில்லை. மனைவி, மகன், மகள், தாய்மாமன், மருமகன், உறவினர்கள் மற்றும் அனைத்து உறவுகளும் பொய்யானவை. நாம் பிறக்கும் போது நிர்வாணமாகவே பிறந்தோம், இறக்கும் போதும் நிர்வாணமாகவே இறப்போம். இந்த உதி இதனுடைய அடையாளமாகும். இந்த உதியை உடலிலே தேய்த்துக் கொள்வதால் மனம் மற்றும் உடல் வலி நீங்கும் என்பது உண்மைதான். ஆனால் இந்த உதியினுடைய ஆழமான அர்த்தம் ஞானத்துடன் கூடிய முழுமையான பற்றற்ற தன்மை. கிரகத்தாஸ்திர தர்மத்தின்படி எந்த விதமான ஆசையும் இல்லாமல் நமது கடந்த கால செயல்களின் பலனை அனுபவித்து ஏழைகளுக்கும் பலவீனர்களுக்கும் சேவை செய்து, முடிந்தவரை தானம் செய்து, பேராசை மற்றும் காமத்தை துறந்து நமது உடலிலே பற்றின்மை படிப்படியாக வளரத் தொடங்குகின்றது. நாம் பற்றின்மை மனப்பான்மையை ஏற்றுக்கொண்டவுடன் இந்த பற்றின்மை நம்மை முழுமையான ஓய்வுக்கு, அதாவது விடுதலைக்கு அழைத்துச் செல்கின்றது. இந்த பயிற்சி மெதுவாக தொடங்குகின்றது. பற்றின்மை மட்டும் போதாது, முழு பகுத்தறிவுடன் கூடிய பற்றின்மை, சரி தவறு ஆகியவற்றை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய புத்தியுடன் கூடிய பற்றின்மை மிகவும் முக்கியம். பற்றின்மை இருந்தும் விவேகத்துடன் இல்லாவிட்டால் அந்த பற்றின்மை அர்த்தமற்றது. அதனால்தான் பாபா விவேகமான பற்றின்மையினுடைய அடையாளமாக உதியை கொடுத்தார். உதி மூலம் ஒருவர் விவேகத்தை பற்றிய அறிவை பெறுகின்றார், அதாவது சுயத்தினுடைய தன்மை, இந்த உலகின் நிலையற்ற தன்மையை அங்கீகரிப்பது மற்றும் தட்சிணை தானத்தின் மூலம் அடையப்படும் மாயை மற்றும் பற்றின்மையின் தன்மை. தட்சிணை தானத்தையும் விபூதியையும் இணைப்பது என்பது விவேகத்தினுடைய அடிப்படையிலே பற்றின்மையினுடைய தன்மை அடைவதை குறிக்கின்றது. விவேகம் நிறைந்த பற்றின்மை என்பது வாழ்க்கை பெருங்கடலை கடக்க கட்டப்பட்ட பாலம் என்பதாகும். இந்த பாலம் இல்லாமல் வாழ்க்கை பெருங்கடலை கடப்பது மிகவும் கடினம். மஸ்ஜித் மாயிலே தரிசிக்க வந்த சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவரும் வணங்கி திரும்பும் போது அவர் உதி கொடுப்பார். மஸ்ஜித் மாயிலே உள்ள ஒரு துணி இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருக்கும். பாபா அதிலிருந்து ஒரு கைப்பிடி சாம்பலை எடுத்து அனைவருக்கும் உதி பிரசாதமாக விநியோகித்தார். இந்த முறையிலே அவர்களை விடைபெறச் செய்வார். இந்த சாம்பல் பிரசாதம் என்று அழைத்து உதி வடிவிலே வழங்கினார். அவரே அதை பக்தர்களினுடைய நெற்றியிலே தனது கட்டை விரலால் தடவி பக்தரின் தலையிலே கை வைத்து நலனுக்காக ஆசீர்வதித்தார். சாம்பல், விபூதி, உதி மூன்றும் வெவ்வேறு சொற்கள், ஆனால் அவற்றின் அர்த்தம் ஒன்றுதான். பாபா இந்த உதி பிரசாதத்தை தொடர்ந்து ஏராளமாக விநியோகித்து வந்தார். இந்த உலகம் முழுவதும் சாம்பலாக மாறும் ஒரு நாள் வரும். இந்த உதி இந்த அறிவை தருகின்றது. இந்த உதியின் முக்கியத்துவம் இதுதான். அதை எப்பொழுதும் மனதிலே கொள்ள வேண்டும். இந்த உடல் தாமரை இதழ்களிலே விழும் பனித்துளியைப் போல நிலையற்றது. இறுதியிலே நமது இந்த உடல் சாம்பலாகவே மாறும். எனவே இந்த உதி இந்த உடலின் மீதான நமது பற்றுதலையும் பெருமையையும் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டோம் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. இந்த முழு உலகத்தினுடைய முடிவும் சாம்பலில் தான் இருக்க போகின்றது. இந்த உலகம் வெளிப்படையாக தெரிகின்றது, ஆனால் நித்தியமானது அல்ல. இந்த உலகம் பொய்யானது. இந்த முழு உலகத்தின் முடிவிலே எஞ்சியிருப்பது சாம்பல், அதாவது உதி. இதுவே நித்திய உண்மை. இந்த உதி இதை உணர வைக்கின்றது. இந்த உலகிற்கு ஒரு பெயர், வடிவம் மற்றும் வடிவத்துடன் வந்த ஒவ்வொரு பொருளும் அந்த பெயரை உச்சரிப்பதற்கான ஒரு வழி அல்லது காரணம் மட்டுமே. இந்த காணக்கூடிய உலகினுடைய இறுதி இலக்கு தூசி மட்டுமே. எல்லாம் சாம்பலாக மாற்றப்பட போகின்றது. எனவே இந்த உதி மட்டுமே உண்மை. பாபா இந்த பாடலை சில சமயங்களிலே நினைவுக்கு வரும்போது தாமே முணுமுணுப்பார். உதி தொடர்பான
துருபதனுடைய 2 வரிகளை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். அவற்றை நான் அவர்களிடமிருந்து கேட்டிருக்கின்றேன். பாபா பாடுவார். சுற்றித் திரிகின்ற ராமர் வந்தாரே வந்தாரே, உதியுடன் கோணி மூட்டைகளை கொண்டு வந்தாரே வந்தாரே. மனதிலே ஒரு அலை எழுகின்றது, மகிழ்ச்சியிலே நிரம்பி உள்ளதாக தோன்றுகின்றது. பாபாவின் மனதிலே அன்பின் அலை எழுந்தவுடன் அவர் இந்த வகையான பாட்டை மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியான மனநிலையிலே பாடி அதை தாளத்தாலும் மெல்லிசையாலும் வண்ணமயமாக்குவார். சுருக்கமாக, மசூதி மாயிலே பாபாவால் ஏற்றப்பட்ட இந்த துணியிலிருந்து எண்ணற்ற உதி மூட்டைகள் விளைந்தன. உற்பத்தி செய்யப்படும் உதியினுடைய அளவை யாராலும் கணக்கிட முடியாது. புனிதமானதும் நன்மை பயக்கும் உதி அத்தகையது. உதி தானத்தினுடைய ஆழமான அர்த்தத்தை கேட்போர் ஏற்கனவே புரிந்து கொண்டுள்ளனர். உதி தானத்தின் ஆன்மீக அர்த்தத்தையும் விளக்கத்தையும் அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். ஆனால் பக்தர்களின் உலக நலன்களை பூர்த்தி செய்யும் குணமும் இந்த உதியிலே உள்ளார்ந்ததாகும். இந்த உதி பிரசாதத்தின் மூலம் பாபா பக்தர்களுக்கு அவர்களின் நலனை இயக்க தேவையான பலத்தை அளிக்கின்றார். பக்தர்களின் ஆன்மீக உணர்தலுடன் இந்த உதி உலகச் செழிப்பை வழங்கும் தெய்வீக குணத்தையும் கொண்டுள்ளது. இந்த உதி உலக செல்வத்தை அளிக்கும் குணத்தை கொண்டுள்ளது. உலகச் செல்வம் தற்காலிகமானது. ஆனால் சில பக்தர்களுக்கு நித்திய முக்தி பாதையிலே பற்றுதல் அவசியம். சில பக்தர்களுக்கு முக்தி பாதை சுயநலத்திலிருந்து வெளியே செல்கின்றது. இந்த அர்த்தத்திலே சுயநலம் என்பது முக்தியினுடைய முதல் படியாகும். சாய் பகவான் தனது முக்தி பாதையின் முன்னணி வழிகாட்டியாக இருக்கின்றார். எனவே பாபா தனது சில உலக தேவைகளையும் பூர்த்தி செய்து அவரை முக்தியிலே அர்ப்பணிக்க செய்கின்றார். பக்தர்களுக்கு நல்வாழ்வை தரும் மற்றும் பக்தர்களின் நலனை உறுதி செய்யும் இந்த புனித உதியை பற்றிய எண்ணற்ற கதைகள் உள்ளன. அவற்றிலே சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். புத்தகத்தை விரிவுபடுத்த பயந்து அவற்றிலே சிலவற்றை மட்டுமே சுருக்கமாக சொல்கின்றேன். நாசிக்கிலே மோதிராம் ஜெனி என்ற பிராமண சமையல்காரர் வசித்து வந்தார். அவர் ஒரு உலகியல் குடும்பஸ்தர். குறிப்பு: இந்த அத்தியாயத்திலே நாராயண் மோதிராம் ஜெனி குறிப்பிடப்பட்டுள்ளார். மும்பையை சேர்ந்த ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ்தான் விஸ்வஸ்தா வியாவஸ்தா ஷீரடியால் வெளியிடப்பட்ட ஸ்ரீ சாய் லீலா 2 மாத இதழிலே தொடர் கட்டுரைகளிலே ஷீரடியால் வெளியிடப்பட்ட 2 மாத இதழில் தொடர் கட்டுரைகளில் திருமதி முக்தா திவாட்கர் திருத்தங்களை செய்து தனது பெயர் ஸ்ரீ நாராயண் மோதிராம் ரானடே என்று தெரிவித்துள்ளார். திருமதி முக்தா தாயி அவரை நேரிலே சந்தித்தார். ஸ்ரீ தாத்யா சாஹேப் நூல்கரினுடைய பேரன் அவரை நாராயண் ராவ் மோதிராவ் ரானடேவுக்கு அறிமுகப்படுத்தினார். அவரே இந்த லீலையினுடைய யதார்த்தத்தை வெளிச்சம் போட்டு காட்டினார். ஜானி என்ற பெயர் கவனக்குறைவால் குறிப்பிடப்பட்டதாக தெரிகின்றது. சாய் லீலா, ஜூலை ஆகஸ்ட் 2005 இதழ். அதே போல பாபாவுக்கு ஸ்ரீ ராமச்சந்திர வாமன் மோடக் என்ற மற்றொரு பக்தர் இருந்தார். நாராயண் ராவ் அவரிடம் சேவகனாக இருந்தார். பாபா உயிருடன் இருந்தபோது ஒரு முறை நாராயண் ராவ் தனது தாயாருடன் பாபாவை தரிசிக்க ஷீரடிக்கு சென்றார். பின்னர் பாபாவே நாராயண் ராவின் தாயாரிடம் இனி மற்றவர்களுக்கு சேவை செய்யும் நாட்கள் முடிந்துவிட்டன என்று தெரிவித்தார். இனிமேல் மற்றவர்களுக்காக வேலை செய்வதை விட சொந்த தொழிலை செய்வது நல்லது. பாபா சொன்னது இதுதான். சில நாட்களுக்குள் பகவான் சாயி அவர் மீது கருணை காட்டினார். நாராயண் ராவினுடைய சார்பு நிலை, அதாவது வேலை அங்கேயே முடிந்தது.
நாசிக்கிலே தனது சொந்த உணவகம் மற்றும் விடுதியை கட்டி தனது சொந்த தொழிலை தொடங்கினார். அவர் அந்த உணவகம் மற்றும் விடுதிக்கு ஆனந்தாசிரமம் என்று பெயரிட்டார். இரவும் பகலும் அயராது உழைத்து தொழிலை விரிவுபடுத்தினார். நாராயண் ராவுக்கு நல்ல நாட்கள் வந்தன. பகவான் சாயினுடைய ஆசீர்வாதத்தால் மட்டுமே இந்த தொழில் செழித்தது என்று நாராயண் ராவ் உறுதியாக நம்பினார். இந்த உறுதியான நம்பிக்கை பக்தியாக மாறியது. இந்த பக்தியின் வேர்கள் தனிப்பட்ட அனுபவத்தால் ஆழமாக வளர்ந்தன. சாய் பகவானின் வார்த்தைகள் உண்மையாகியவுடன் அது பக்தர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறியது. மேலும் நாராயண் ராவ் சாயினுடைய பாதங்களின் மீது கொண்டிருந்த அன்பு அதிகரிக்க தொடங்கியது. சாய் நாராயணனுடைய மகத்தான பணி இதுதான். கேட்பவருக்கு சாய் மகாராஜ் தன்னை பற்றி பேசுவது போல தோன்றியது. ஆனால் அந்த வார்த்தைகள் அனைத்தும் வேறு யாரையும் குறிப்பிடாமல் பேசப்பட்டன. கேட்பவர் சாய் சமர்த்தினுடைய வார்த்தைகளை கவனித்து ஒவ்வொரு கணமும் இதை உணர்ந்து கொண்டே இருந்தார். பின்னர் நாராயண் ராவ் தனது வாழ்க்கையிலே பாபாவை பற்றி பல அனுபவங்களை பெறத் தொடங்கினார். இதன் விளைவாக சாயி மீதான அவருடைய பக்தி நாளுக்கு நாள் ஆழமடைந்து கொண்டே இருந்தது. இப்போது இந்த தீவிர பக்தியினுடைய தனித்துவமான அனுபவ கதையை கேட்போம். ஒரு முறை நாராயண் ராவினுடைய நண்பர் ஒருவர் அவரை தேள் கொட்டியது. அவருக்கு கடுமையான வலி ஏற்பட தொடங்கியது. பாபாவினுடைய உதியை கடித்த இடத்திலே தடவினால் வலி குறையும் என்று நம்பப்பட்டது. எனவே அவர் உதியை தேடத் தொடங்கினார். ஆனால் அதை எங்கும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. நாராயண் ராவினுடைய நண்பர் தாங்க முடியாத வழியிலே அவதிப்பட்டு வந்தார். உதி கிடைக்கவில்லை. பின்னர் நாராயண் ராவ் பாபாவினுடைய படத்தின் முன் நின்று பாபாவிடம் கருணை காட்ட கோரினார். பின்னர் அந்த படத்தின் முன் தூபகுச்சியினுடைய சாம்பல் கிடந்தது. அதை உதி என்று கருதி அந்த சாம்பல் உதி என்ற உணர்வை வலுப்படுத்தியது. அவர் அந்த சாம்பலிலே ஒரு சிட்டிகையை எடுத்து தனக்கு தேள் கடித்த இடத்திலே பூசினார். சாயினுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரித்தாலும் மிகுந்த பக்தியாலும் என்ன ஒரு அதிசயம் நடந்தது என்பதை பாருங்கள். அத்தியாயம் 33 உதி பிரபாவம், ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।